இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓய் அண்ணா, என்ன உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. நீ எதுக்கும் ஃபீல் பண்ண. சிவா, என்னென்ன பண்றது? என்ன ஏன் இப்படிலாம் நடக்குது? சில விஷயங்களை நேரடியா பார்க்க கூடாது சிவா. ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஆனா சூழ்நிலை தப்பா இருந்திருக்கும். அதுக்காக அதை வெறுத்து ஒதுக்கிட்டா நல்லா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்? தெரிஞ்சும் ஏன் நீங்க கிட்ட இத சொல்லல? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும், ஆனா முன்னாடினா ரொம்ப முன்னாடி இல்ல. மான மரியாதைலாம் போகுது. சிவா, அப்படிலாம் எதுவும் நடக்காது, என்ன நம்புங்க. ஏய், இதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இது தப்பு இல்லையா? கத்தாதீங்க சிவா, அம்மாக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. தெரியாதானே அண்ணி போகுது. காவேரி, அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். போஸ்டர் ஒட்டினா ஊரே பாப்பாங்க. அப்ப அம்மாக்கு கண்டிப்பா தெரியாதானே போகுது. நான் எப்படி வெளியில போவேன்? எனக்கு அசிங்கமா இருக்காதா? காவேரி, கண்ணா அழாதுரா, தைரியமா இரு, பாத்துக்கலாம். என்ன போஸ்டர்? கொஞ்சம் அழாம சொல்லு காவேரி. அழாம நான் என்ன பண்ண முடியும் அண்ணி? காவேரிய மிரட்டி தாஸ் எடுத்துக்கிட்ட செல்ஃபி போட்டோவை ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்ட போறானா? காவேரியும் தாசும் காதலர்கள் மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? அதுதானே அப்பா கிட்ட சொன்னீங்க. இதுதான் நான் சொன்னேனா? அப்படியா காவேரி? தெரியாத மாதிரியே பேசாதீங்க, நான் கேட்டுட்டேன். சரி, ஓகே. இதை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கும் சிவாசருக்கும் கடமை இருக்கு. நீ அழாத, எங்களை நம்பு ப்ளீஸ். சரி, இதுக்கு தான் அழுதியா? பாவம் காவேரி, என்ன பண்ணலாம்? தாஸ் போஸ்டர் ஒட்டாம இருக்கணும்னா நான் சொல்றத கேப்பியா? அப்படியா? ஏய், சிக்கலா எதுவும் சொல்லக்கூடாது. காவேரிக்காக தான் கேட்கிறேன், சொல்லுங்க. நான் உங்களுக்கு கேட்கல, காவேரியை கேட்கிறேன். நானா? சொல்லுங்க, தட்ட மாட்டேன், சத்தியமா கேக்குறேன். ஓகே, சொன்னதை கேட்டா போஸ்டர் ஒட்டாம அவன் கிட்ட இருக்கிற மொத்த போட்டோவையும் நம்ம அழிச்சிடலாம். முடியுமா? என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம். ம். காவேரி, அப்படியா? சரி, ஓகே, அக்செப்டட். நைஸ். பயப்படாம நிம்மதியா போய் தூங்கு. தப்பா எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். எங்க தேங்க்ஸ். காவேரிய தாஸ் கல்யாணத்துல இருந்து காப்பாத்தினதும் நீதான். ஐ மீன் சாரி, நீங்க தான். இப்பவும் நீங்க தான் காவேரியை ரெஸ்கியூ பண்றீங்க. தேங்க்ஸ் அ லாட். இருக்கட்டும், உங்க தேங்க்ஸ்க்காகவும் இல்லை என் மேல சிம்பத்தி வரணுன்றதுக்காகவும் நான் இதெல்லாம் செய்யல. இது என்னோட கடமை. என்ன பேசிருப்பாங்க? என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. ஏய், சிச்சுவேஷன் அப்படி. நான் எந்த அர்த்தத்திலையும் அப்படி சொல்லல. ஏய், கிறுக்கு தரமா பேசாத, அசிங்கமா இருக்குதுல. ஜனனி, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? இத பாரு ஜனனி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ தான் ஓயாம ஒவ்வொரு நாளும் சிவாதா என் புருஷன், சிவாதா என் புருஷன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா அதுக்கான என்ன ஆதாரம் நீ வச்சிட்டு இருக்க? ஆதாரமா? ஆமா, எங்க உன் கழுத்தை காட்டு. எதுக்கு?
சொன்னா காட்டேன். பாருங்க என்னாச்சு? உன் கழுத்தை நீயே பாரு. சிவாவுக்கு நீ மனைவிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் உன்கிட்ட இருக்கா? ஆதாரமா? எதுக்கு ஆதாரம்? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு பொண்டாட்டிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வேணும்னு உனக்கு தெரியாதா? துளசி கழுத்துல சிவா கட்டின தாலி தொங்குது. எப்பவும் அப்படி இப்படின்னு அது ஆடிக்கிட்டே இருக்கு. அது இன்னும் அறுக்கலல்ல, அவ அறுக்கவும் விட மாட்டா. ஏன்னா அதுதான் ஒரு பொண்டாட்டிங்கிறதுக்கு அவளுக்கு ஆதாரம். ஆனா நீ நான் தான் சிவா பொண்டாட்டி, நான் தான் சிவா பொண்டாட்டின்னு சொல்ற. ஆனா கழுத்துல தாலி இல்லையே. அம்மா, கன்ஃபியூஸ் பண்ணாம கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்னத்த சொல்றது, பேச்சுக்கு தான் பொண்டாட்டி, பெருமைக்கு எருமை மேய்ச்ச கதை தான். எருமையா? மா, ஜனனி பாவம்மா. கொஞ்சம் ஷார்ப்பா ஜனனிக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. சரி, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சொல்றேன் கேளு. உன் கழுத்துல தாலி தொங்கணும் ஜனனி. சிவா கட்டின தாலி உன் கழுத்துல மட்டும்தான் தொங்கணும். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஜனனி. ஊரை கூட்டி சிவா கிட்ட உன் கழுத்துல தாலிய கட்ட சொல்லு. நீதான் சிவாவோட பொண்டாட்டின்னு இந்த ஊருக்கே தெரியணும். அத நீதான் தெரியப்படுத்தணும். இத பாரு, நான் தான் ஜனனின்னு பொய் சொல்லி நாடகம் ஆடின துளசிக்கே ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அதை விட உன் கல்யாணம் பிரம்மாண்டமா பெருசா இருக்கணும். இங்க பாரு, அடுத்த முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணம் நடக்கணும். சிவா உன் கழுத்துல தாலி கட்டுறத நானு, ரம்யா, பவானி எல்லாரும் சந்தோஷமா பார்க்கணும். உடனே போய் அம்பலத்துக்கிட்ட பேசு. ஊமையா இருந்த அப்புறம் அவ்வளவுதான், உன் சிவா பறி போயிடுவான். ஏமாந்துட்டு இந்த மாதிரி அழுதுட்டு உட்கார வேண்டியதுதான். என்ன? சிவா, நீங்க கார்ல இருங்க, நானும் காவேரியும் வரோம். இந்த விஷயம் ஜனனிக்கு மட்டும் தெரிய வேண்டாம். ரொம்ப தான் பயப்படுறீங்க போல இருக்கு. பேசுனா பரவாயில்லைங்க, அவ அழுதுருவா. பாவமா இருக்கு, என்ன பண்றது? ஓகே. சரி.